ஹாய் மக்களே, இன்றைக்கி பீர்க்கங்காய் கடையில் செய்யலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: பீர்க்கங்காய் 1, தக்காளி 2, கடலைப்பருப்பு 10 கிராம், பூண்டு 8 பல், சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 2, கறிவேப்பிலை 1 கொத்து, சின்ன வெங்காயம் 18 பல், புளி அரை எலுமிச்சம்பழ அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், கடுகு தேவையான அளவு. 15 மினிட்ஸ் ஊற வச்ச கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதோட கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காயை அதோட ஆட் பண்ணிக்கிறோம். 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் 4 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம எப்படி கடையில் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வேக வச்சு எடுத்தாச்சு. இதை தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் தாளிப்புக்கு தேவையான பொருட்கள்: பூண்டை நசுக்கி வச்சுக்கணும். சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கோம். தாளிப்புக்கு கடாயை அடுப்பில் வச்சுருக்கோம். இதோட 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறோம். ஆயில் சூடானதும் இதோட கடுகு ஆட் பண்ணுறோம். நாம் நசுக்கி வச்ச வெள்ளை பூண்டை இதோட ஆட் பண்ணிக்கிறோம். இதை கருகாத அளவு நம்ம வணக்கி விட்டுகிட்டே இருக்கணும். வணக்கினதுக்கப்புறம் வரமிளகாய், கருவேப்பிலை இதோட ஆட் பண்ணிவிட்டு வணக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் வெந்ததும் இது கூட வேக வச்ச பொருளை இதோட ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான பொருட்களில் நான் மஞ்சளை ஆட் பண்ணாமல் இருக்கேன். இப்போது இதில் மஞ்சள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதோட புளியும் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விடுங்க. வணக்கி விட்டதுக்கப்புறம் தனியாக ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபைனலாக உப்பு ஆட் பண்ணி மத்தில் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பீர்க்கங்காய் கடையல் கிடச்சிரும். கடையில் சுடு சாதம் இல்லைன்னா தோசை, இட்லி இது எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.